ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ராணவுக்கும் நம்ம மஞ்சரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்குல்ல, அதில் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் ஒரு க்ரூஷியலான ஒரு வீக் அப்படிங்கிறது நம்ம இந்த வீக் பார்க்கலாம். ஸோ வெளியே வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ராஜாராணி டாஸ்க்கான அந்த இதெல்லாம் வந்து வைக்கிறானுங்க போல தெரியுது. இவனுங்களை ஒரே இதில் கட்டி போட்டானுங்க. ஸோ ஒரு பாட்டு போட்டானுங்க ஜம்முன்னு, அதாவது டார்லிங் டம்பக் அப்படின்னு சொல்லிட்டு டிகிடா டிகிடா டிகிடான்னு ஆடிட்டு கடைசி டிகிட்டா ஆகிடுச்சு பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ராவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டிருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே கொஞ்சம் இருங்க தண்ணி எடுத்துகிட்டு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராணுவம் இருக்கார்ல, அவர் பெரிய இராணுவம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வர்றப்ப அதாவது தலை சுற்றுற மாதிரி இருந்திருக்கு. சரியா, உடனே அருண் அங்கே இருந்துட்டு டேய் வாடா மாப்பிள்ள தாவுடா சவலை தாவு அப்படின்னோடனே அவன் தாவிட்டான். டபால்னு தாவிட்டு உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிட்ருக்கேன், அது பண்ணிகிட்ருக்கேன். நேற்று தான் பிக் பாஸ் வந்து காரி துப்புனார் எல்லாத்தையுமே. டேய் மண்டைங்களா, நீங்கள் உள்ளே வந்து கேம் ஆட வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து விளையாட வரல, உங்கள் என்ன சொல்கிறது வாழை பழகிக்கோங்க அந்த வீட்டில் முட்டாப்பையிலலாம் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, மீறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோமாளி என்ன பண்ணுறான், வந்து தவி வெளியே வந்துடுறேன். வெளியே வந்தோடனே இந்த சைடு மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க, எல்லோரும் வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க, இதை தண்டனை கொடுக்குறாங்க. இல்லை அக்கான்னு சொல்லி பவித்ராவை அப்படின்ற மாதிரி சாட்சினா சிறுவண்டு ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. சரி, அவர் வந்து அதை பற்றி கேரே எடுத்துக்கல. பவித்ரான்னு பார்த்துனே இருக்கான். அது அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் எதுக்கு வந்தீங்க போங்கங்குது. அதாவது பவித்ராட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உனக்கெல்லாம் செருப்பால் அடித்தா தான் புத்தி வருமா பவித்ரா? ஃபன்னுக்கு பண்ணால் கூட நீ என்ன சொல்லணும், ஃபன்னுக்கு பண்ணாதீங்க, இது விட்டுருங்க, அந்த கண்டென்ட்டே வேணாம்னு சொல்லி வேண்டியதான். நீ இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணுறால் நைட்டு வேறு ஒரு கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கா, தர்சிகா வேறு விசாலை கூப்பிட்டு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. மூடிட்டு வந்து நீங்கள் வந்து வர நான் மூடிட்டுறா அப்படின்னு சொன்னால் வந்திருக்க மாட்டான். அவன் வேறு வந்துட்டு தண்ணி கொடுக்குறது, இந்த அம்மா தண்ணி குடிக்கிறது, இனிமேல் நீங்கள் இது பண்ணாதீங்க ஃபன்னாக பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த மாதிரி ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, பவித்ரா அவங்க அக்கா பவித்ரா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, அக்கா பவித்ராக்கான்ட்டு ஒரு 5 தடவை சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்து தீபக் வராரு, இந்த பிரச்சனை இதாக சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு. சரியா, யார் மஞ்சரியும் நம்ம ராணவும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, எப்படி நீங்கள் தண்டனை கொடுப்பீங்க, இதுக்கு தான் ஃபன்னாக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மஞ்சரி நீங்களும் தான் போன வாரம் வந்தீங்க ஃபன்னாக, நாங்கள் ஏதாவது கேட்டோமா அப்படின்றான் தம்சராப்புக்கு. ஏப்பா அது வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாய்ஸ் டீம் பெர்மிஷன் கேட்டோம், கேப்டன் கிட்டே பெர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் வந்தோம், சும்மா ஏறி குதிக்கலை உங்களை மாதிரி. சரி, நீங்கள் ஏறி குதிக்கிறீங்கிறப்ப நாங்கள் கொடுக்குற தண்டனையாச்சும் கொஞ்சம் நான் கரெக்டாக பண்ணணும், அதுவும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, கேலித்தனமாக பண்ணுறீங்க அடுத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தீபக் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு என்னடா வராங்க, தீபக் வந்தால் எல்லாம் கப்பிச்சுன்னு ஆயிடுறாங்க, ஒருத்தரும் பேச மாட்டான். இவா எது நாங்கள் நிற்கிறேன், அங்கே முடிஞ்சில்ல தண்ணி குடிச்சிடல, வா இப்படி வா வெளியே வா அப்படின்னு வெளியே வந்துட்டோன்னே இப்போ கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கோல் கிளம்பிட்டார் அவர் பாட்டு. எதுக்கே வந்தீர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தீபக். சரியா, திருப்பி வந்து இவங்க 2 பேர் பேசுகிறப்ப விஷால் எழுக்கிறான். காலைல தான் நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் 3 பேர் நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, என்னால் யாருன்னு தெரிய மாட்டேங்க, சொல்லவும் மாட்டேறீங்க, அப்போ யாருக்கு சொல்லலைன்னா 3 பேர் தண்டனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் பாய்ஸுக்கு பயஸ்டாக இருக்கீங்க, டார்கெட் பண்ணுறீங்க எங்களை, கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டேறீங்கன்றாங்க. ஆமாம் உண்மை தான். ஏன்னா மஞ்சரி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மிஸ்டேக் தான் ஆக்சுவலாக. ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குறாங்க டாஸ்க்கு, பாய்ஸுக்கு ரொம்ப கொடுமையாக கொடுக்குறாங்க. அதுவும் லைவில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க எதுக்குன்ட்டு. விஜய் சேதுபதி வந்து சொல்லிடக்கூடாது, என்னங்க நீங்களும் அதே மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் அதனால் கொஞ்சம் பாய்ஸுக்கு மட்டும் தண்ணி தூரமாக கொடுக்கணும்னு பார்க்குறேன், ஒரு டார்ச்சர் லெவல் கொடுக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி விளையாட வராங்க, இறங்கி வராங்க மஞ்சரி. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நம்ம பாராட்டணும், அதை விட்டு அவங்கள போய் திட்டக்கூடாது. இந்த பிக் பாஸே என்னதுங்க, ஒரு டிஃபரன்ஷியேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தானே, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக மஞ்சரி பண்ணுறப்ப நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதை அவங்க காரணமாக காட்டுறாங்க, நீங்கள் வந்து தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்குறீங்க எங்களை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ விஷால் வந்து சொல்கிறான், ரயானுக்கும் நம்ம ராணுவுக்கும் வந்து இந்த ஃப்ராக் ஜம்ப் கொடுத்துருந்தாங்க காலையில். அப்போ ரயானுக்கு வந்து நீங்கள் பண்ணிட்டு உடனே விட்டீங்க, விஷாலும் வந்து உடனே போயிட்டான், சும்மா பாய் தான் வந்துட்டு நீ எனக்கு மட்டும் நீங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு நீங்கள் காலையில் டார்கெட் பண்ணீங்க, இப்பயும் வந்து டார்கெட் பண்ணுறீங்க. டே நீ ஒழுங்காக பண்ணலடா மூதேவி, நீ ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா நான் உன்னை டார்கெட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த கோமாளிக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அது பாட்டு நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கு. இன்னும் இவன் எந்த கேட்டு மறக்கினாலும் சரி என்ன தெரியுமா சொல்கிறான், அவன் மேக்ஸிமம் சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் வந்தீங்க போனோட தம்சரப்புக்கு, நீங்கள் வந்ததுக்கும் அவங்க வந்தது ஒன்றா. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இங்கேயே எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, வெளியே வந்து பெர்மிஷன் கேட்கல, பெர்மிஷன் கேட்டு நீங்கள் குதிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. மஞ்சரி
நான் பாட்டில் கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு தலை வலிக்குதுன்றாங்க, நான் அந்த கிளம்ப போகிறேன், குதிக்கிட்டு வா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நான் குதிச்சிட்டேன், உள்ளே போயிட்டேன், அவங்க கொடுக்கல, கொடுத்துட்டு வரும்போது என்ன தண்டனை சொல்லுங்கள் கரெக்டாக? சரி நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு சொல்ல மாட்டான். இவன் வரான், இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ணுறான், பெரிய ஹீரோன்னு நினைப்பா. அருண் வேறு ஏற்றி விட்டான், ஜம்ப் பண்ணுறான், திருப்பி வந்து வெளியே வந்துட்டு அவன் பாட்டு பண்ண மாட்டான் டாஸ்க்கை, அவன் பாட்டு வந்து அங்கே போய் உட்காந்துட்டான். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்போ தான் எல்லாரும் கேட்குறாங்க, யாருமே சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஜாக்லினும் கேட்குறாங்க, நீ பண்ணது தப்பு தான், அந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் சொல்கிறாங்க. எல்லாருமே அங்கே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நீ ஒழுங்காகவே பண்ணல, டாஸ்க்கு சும்மா ஏனோ தானே பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பேசுகிறான், இந்த மாதிரி நீங்கள் தண்டனை ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்க, தண்டனை பார்ஷியலாக கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து எதுவுமே சரியில்லை, கேப்டன்ஷிப் ஒழுங்காக பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இதில் விஷாலும் வேறு கூட சேர்ந்து வந்துட்டு, ஆமாம் நீங்கள் காலைல தூங்குனதுக்கு எங்களுக்கு மட்டுமா கொடுத்தீங்க, எங்கள் 3 பேருக்கு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு எதுக்கு நீங்கள் அது பண்ணுறீங்க, ஒழுங்காக நீங்கள் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி கேப்டன்ஷிப் வந்து பயஸ்டாக தான் இருக்குது அப்படின்னா அவனும் ஒரு வாரம் சொல்ல, இந்த சைடு ராணுவம் போட்டு அதே வார்த்தை அடிக்க. ஸோ டோட்டலாக புள்ளி பண்ணிட்டாங்க, சுத்த போட்டோன்னே இந்த முத்துக்குமரன் எப்பயுமே வாயை திறந்து பேசிகிட்டு இருப்பாப்புல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இந்த சுச்சுவேஷன் நான் வரமாட்டேன் உட்காந்துட்டாப்புல. ஏன்னா மஞ்சரி அடி வாங்குறத பார்க்கணும்ல. ஸோ அது ஒரு ஆனந்தம் அவருக்கு. என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் குட். ஏன்னா அப்போ தான் தெரியுது மஞ்சரியோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மஞ்சரி பார்ஷியல் அப்படின்னா, ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் தனித்தனியாக டாஸ்க்கு தீவிரமாக கொடுக்காம பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்து ஆண்களுக்கு மட்டும் டஃப்பாக கொடுத்தது தான் பாயிண்ட். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அவனை மஞ்சரி மேலே இருக்க தப்பு. ஆனால் இந்த கோமாளித்தனம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் பண்ண மாட்டானுங்க, தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்க மாட்டானுங்க. ஏங்க இது இப்படி சொல்கிறீங்களே, டாஸ்க் இப்படி கொடுக்குறாங்க மஞ்சரி, நாங்கள் போன வட்டம் என்ன இது பண்ண, நீங்கள் போன வட்டம் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு பார்த்தா கேர்ள்ஸ் சொன்ன இதில் வந்து பாய்ஸ் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? ஒரு அப்டேட்டும் பண்ணல, இம்ப்ரூவேஷனும் பண்ணல. நீங்கள் கொடுத்தாலும் இதெல்லாம் தண்டனையான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க பனிஷ்மெண்ட்டு. கோழி முட்டை போடுறது, வாத்து முட்டை போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ டேஞ்சராக கொடுத்தீங்க. இது சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர், இதுக்கு உங்களுக்கு என்னடா இவ்வளோ இதாக இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு, சரி மஞ்சரி இப்போ என்ன சொல்லணுமா வாங்க பண்ணிக்கலான்னு சொல்லி முடிச்சதை விட்டுட்டு அவங்களும் வந்து அதுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. நீ உன்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீ பண்ணு, அடுத்து நான் கொடுக்குற டாஸ்க்கில் அப்படின்ட்டு. இவன் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், விட்டு இழுக்கிறான். அருணை வந்து கூப்பிட்றான், அருண் வந்து நின்று சிரிச்சிட்டு இருக்காப்புல. இன்னும் அருண் இறங்கலை களத்தில் நான் பார்த்த வரைக்குமே. அடுத்து அவன் இறங்கி தான் இப்போ அடுத்து வீடே பார்த்த போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணவ் தான் முழுக்க. ஏன்னா இது வந்து பிக் பாஸ் வந்து அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பியிருக்காரு, இந்த வீடு வந்து கோடு போட்டாச்சு, இதை தாண்டக்கூடாது. அதுக்கு முந்தி தம்சரப் பண்ணுறப்பெல்லாம் பிக் பாஸ் இந்தளவு காரி துப்பில். நீங்கள் ஒழுங்காகவே ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனியாக போய் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கேட்கணுமா இல்லையா? கேட்டு நடந்து புரிந்து கொள்ளணுமா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நடக்கணுமா இல்லையா? ஸோ அதுக்கே இவங்க பண்ணாமல் தண்டனைக்கு வந்து நீங்கள் வந்து பார்ஷியலாக கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்கன்னா அது வந்து பேச்சே கிடையாது. நீங்கள் மூடிட்டு தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பண்ணணும். அதையும் ஒழுங்காக பண்ணல, அதை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இந்த பாயிண்டில் ஒரே இடத்துல மட்டும்தான் அடி அவங்களுக்கு. மிச்சம் எல்லாத்துலேயும் இந்த கோமாளி ராணுவ தான் வந்து மாட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா டாஸ்க்கும் கொடுக்கறதுக்கு இல்லை, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். டே பெர்மிஷன் கேட்டு நான் உள்ளே வந்தேன்டா, நீ சும்மா கேரி கூச்சுதாங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டே அவன் மைண்டுக்கு ஏற மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கனவுல தான் நினச்சி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திக்கும். குட் பை.